மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு சுவிஸ் பேங்க்ல வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை தட்டி கேளுங்க சார்னா அதை கேட்க மாட்டேன்றீங்க. என்ன வந்து இது மாதிரி வந்து இது பண்றீங்க. ஏங்க அவரு பணம் அவரு சேர்த்து வச்சிருக்காருங்க. சார் அவரு பணமே இல்லை சார் அது. அது ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதுல உங்க பணமும் இருக்கு சார். நீங்களும் ஒரு ரசிகரா இருந்து படம் பார்த்திருப்பீங்களா? ரசிகரா இருந்து படம் பார்த்தோம்ல, 3 மணி நேரம் உட்கார்ந்து என்ஜாய் பண்றோம்ல, புரியுது இல்ல? அங்க ஆடுனாங்கல்ல, தமன்னா ஆடிச்சு, த்ரிஷா ஆடிச்சு, நயன்தாரா ஆடிச்சு, ரஜினிகாந்த் சண்டை போட்டாரு, கமலஹாசன் போட்டாரு, அப்படிங்கறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, சந்தோஷம் ஆகுறீங்கல்ல. அந்த இடத்துல எவன் பணம் கொடுக்கறது? யாரு கொடுக்கறது? நீங்க தான் கொடுக்கணும். பாப்கார்னு எவ்வளவு ரேட்டு விக்கிறாங்க? பப்ஸ் எவ்வளவு ரேட்டு விக்கிறாங்க? தண்ணி பாட்டில் எவ்வளவு விக்கிறாங்க? இதுக்கெல்லாம் யாருக்கு காசு? இந்த காசெல்லாம் வந்து சுவிஸ் பேங்க்ல உங்க தலைவர் போட்டிருக்காருல, ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்காக தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். இத புரியாம நீங்க வந்து எங்களுக்காக பேசுறேன்னு கிடையாது, புரியுதுங்களா? வேணாங்க, எங்க தலைவர் மட்டும்தான் சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரா? வேற ஏன் உதயநிதி ஸ்டாலின் போட்டு வைக்கலையா? ஏங்க எங்க தலைவர் வந்து வேற ஒரு புது சட்ட சம்பளம் வாங்கி நடிக்கிறவரு. ஆனா உதயநிதி வந்து அப்படி கிடையாது, அவங்களே படம் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துப்பாங்க. அடுத்தவன்ட்ட கை நீட்டி காசு வாங்குறப்ப கொஞ்சமா தான் கொடுப்பான், அவங்களே எடுக்கிறப்ப மொத்தமா எடுத்துப்பாங்கல்ல. அப்ப எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க. ஆமா, கரெக்ட் தான்.